மாணவர்களே வணக்கம். மாணவிகளே வணக்கம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டிக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு அலையும் இன்னொரு அலையும் எப்படி கலக்குது, அப்படி கலக்கிறதுனால எந்த காரணத்தினால அது கலக்குது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்ம அதிலிருந்து மீண்டு வரலாம். அப்படி வரும்போது நம்ம மொத்த சிஸ்டத்தோட திறமையும் நம்ம எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அதுக்கு காரணம் இன்டர்ஃபரன்ஸ்னால், இந்த ஒரு அலையும் இன்னொரு அலையும் நம்ம நான் பேசுகிறதும் இன்னொருத்தர் பேசுகிறதும் எப்படி கலந்துக்குது. இது கலக்கும்போது அப்போ நான் பேசுகிறது நீங்கள் ரிசீவ் பண்ணணும், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அது கரெக்டான இது வராது. அது கலந்து கடைசியில் மொத்த இதுவும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, உங்களால் கேட்கவும் முடியாது இல்லையா. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அனதர் மொபைல் இந்த சேம் செல் அப்படின்னா என்ன, ஒரே செல்லில் நிறைய பேர் மொபைல் ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, பண்ணி தான் ஆவாங்க. அதுதான் முறை. நம்ம அதிலிருந்து அதை நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், கலக்காமல் இருக்கிறதுக்கு. இது ஒரு காரணம். ரெண்டாவது, காலின் ப்ராப்ளம். அடுத்த செல்லில் ஒரு கால் தொடர்ந்து போயிட்டுருக்கு, அதுவும் ஒரு காரணம். ஏன் இங்கேயே அடுத்த செல்லு சொல்கிறாங்க அப்படின்னா, அது தேவையில்லை. என் செல்லில் நான் பேசுகிறேன், உன் செல்லில் நீங்கள் பேசுகிற கலந்துக்கிறதுக்கு தான் இடைவெளி இருக்குல்ல, நீங்கள் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த அதிர்வெண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த அதிர்வெண் சேமாக ஒரே அளவாக கிட்டத்தட்ட ஒன்றுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்ததுன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ நான் 2 கிலோ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு 3 கிலோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோட செல்லில் மொத்தமே 1 to 2 கிலோ, உன்னோட செல்லில் 3 to 4 கிலோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 கிலோன்றது நான் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2க்கும் 3க்கும் என்ன இடைவெளி, ரொம்பவான தூரம் இல்லையே. 2 கிலோ 3 கிலோ ரொம்ப அடுத்தடுத்த அதிர்வெண் தானே, அதனால எனக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்போது அந்த அலைகள்லாம் கலந்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று பேஸ் ஸ்டேஷன் ஆப்ரேட். இப்போ கரெக்டு. இது என்னன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், அதாவது அந்த அதிர்வெண்ணை திரும்ப யூஸ் பண்ண முறையில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஏரியாவில் ஒரு குழு ஒரு குழுவில் 7 செல் இருந்ததுன்னா, இந்த 7 செல் கொண்ட குழுவை நம்ம நிறைய முறை திரும்பி பயன்படுத்திக்கலாம். அந்த ஏரியா பெருசாக இருந்ததுன்னா 4 முறை வச்சுக்கலாம், இல்லை 5 முறை பயன்படுத்திக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். அது அந்த ஏரியாவை பொறுத்து, நம்ம பரப்பளவை பொறுத்து நம்ம எத்தனை முறை யூஸ் பண்ணுறோன்றது நம்ம இஷ்டம்தான். அப்போது இதில் அப்போது நான் இப்போ 7ன்றது திரும்ப யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 7ன்றது நம்ம 7லேருந்து F வரைக்கும் நம்ம அதை குறிப்பிடுறோம். ஏதோ ஒரு பேருன்னு ஒன்று வேணும் இல்லை, Aலேருந்து G வரைக்கும், ABCDEFG 7 வரைக்கும் 7 ஒரு நேம், ஒரு பெயர் வேணும் இல்லையா, அதுக்காக Aலேருந்து Gன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதை திரும்ப உபயோகப்படுத்தும் போது இன்னொரு தடவை ஏன் வரும், Aலேருந்து G வரைக்கும் இன்னொரு தடவை வரும். இப்போ 3வது முறை யூஸ் பண்ணும்போது 3வதுலேயும் Aலேருந்து G வரைக்கும் வரும். அப்போது இதில் ஒரு முறை என்னென்னா, ஏல நீ என்ன அதிர்வெண் யூஸ் பண்ணுறியோ அதே தான் இன்னொரு ஏழையும் உபயோகப்படுத்தணும், 3வது முறை வர ஏழையும் உபயோகப்படுத்துகிறோம். அப்போது நான் பேசுகிற ஒரு இது பேச்சு ஏன் 1வது ஏக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது, இந்த ஏயும் இன்னும் 2வது ஏயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 2வது ஏ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 3வது ஏ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எத்தனை முறை ஏ இருக்கோ அத்தனை ஏழையும் இது ஒரே அதிர்வெண் அப்படின்னு இருக்கும்போது, நான் பேசுகிற பேச்சு ஒரு ஏக்கு மட்டுமா போகும், 2வது ஏ 3வது ஏக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு காரணம். இந்த 3ம் தான் காரணம். அடுத்தது, இந்த கலப்படத்திலே 2 வகை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸு. கோன்றது என்னன்னா,
பக்கத்தில் இருக்கிறது. இப்போ 2 பேர் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கோவர்க்கர்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரே சிஸ்டத்தில் இந்த ஏன்றது திரும்ப வருது. அப்போ ஏக்கு ஏ கோ தான், பிக்கு பி கோ தான். இந்த மாதிரி இது கோ சேனல். அதுக்கு காரணம் அதான் நான் சொல்லிட்டேன். அப்போ சேம் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் செயல்படுறதுனால அது கண்டிப்பாக ஒரே ஃப்ரீக்குவென்சியாக தான் இருக்கணும், வேறு கிடையாது, சட்டமே அதுதான். அடுத்தது அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸு. அட்ஜசன்ட்றது ஏக்கு பக்கத்தில் பி இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. பிக்கு ரொம்ப பக்கத்தில் சி இருக்குது. அப்போ பிக்கு வர அலை வந்து ஏக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஏக்கு வர அலை வந்து பிக்கு போக வாய்ப்பு இருக்குது. இதனால வர்றது அந்த அந்த வழியை பொறுத்து இது ரெண்டுமே வழியை வச்சு ரெண்டு தொந்தரவை நம்ம சொல்கிறோம், 2 கலப்படத்தை சொல்கிறோம். ஒன்று ஏ டு ஏ, அதை கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ். அட்ஜஸ்ட்ன்றது ஏ டு பி, அது பக்கத்தில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி 2 கலந்து வர அலைகளை வந்து நம்ம சொல்கிறோம், இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். கலப்படங்கள் 2 கலப்படம்னு சொல்கிறோம். அடுத்தது இதில் வந்து இதே காரணத்தை சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த 2 வகையில் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்றத. செல்ஸ் யூஸிங் சேம் ஃப்ரீக்வன்சி, அதை உதாரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏஏஏ. அடுத்தது இட் இன்க்ரீஸ், அது எப்படியெல்லாம் உயரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அ கிளஸ்டர். ஒரு குரூப்பில் 7ன்னு சொன்னது தான் அந்த எண்ணுன்றது என்னன்னா எத்தனை செல்லு குரூப்பில், ஒரு குரூப்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ நார்மலாக வந்து 4, 7, 9 இந்த மாதிரி 19 3 விதமாக யூஸ் பண்ணலாம். கூடுதல் ஆக ஆக திறமை வந்து அதிகமாகும். அதே சமயத்தில் அக்யூரசி, அதாவது நுண்ணிய விளக்கம் கிடைக்கும். அதுதான் அந்த n = 7. இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சு, இது உயர்ந்துச்சுன்னா இந்த தகவல் கலப்படமும் உயரும் அப்படின்றாங்க. அடுத்தது கேரியர் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ இண்டிகேட் சிக்னல் குவாலிட்டி. ஒரு அலையோட தரத்தை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா கேரியர் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ. கேரியருன்றது என்ன மாதிரி, இன்டர்ஃபரன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது வந்து கலப்படம் மாறுது. கேரியர்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறது நேரடியாக அனுப்ப முடியாது, அது உங்களுக்கு வர்றது கஷ்டம். நீங்கள் கடைசியாக ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி உங்களுக்கு வரும்போது அது வீரமே இருக்காது, அதனால் உங்களுக்கு கிடைக்காது, சத்தமும் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது ரொம்ப வீரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த கேரியர்னு ஒன்று இருக்குது. அந்த கேரியர்ன்றது என்னென்னா அதிக அதிர்வெண் கொண்ட ஒரு அலை. அந்த அலையை நான் பேசுகிற அலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை வந்து ட்ராவல் பண்ண விட்டோம்னா கடைசியில் உங்கள் இடத்துக்கு வரும்போது திரும்பி அதை வந்து நான் இங்கே அனுப்பும்போது நான் என்ன மாற்றங்கள்லாம் செஞ்சனோ அதே மாற்றங்களில் நீங்கள் பெறும்போது உங்கள் இடத்துல அதுக்கு எதிர்வடையாக செஞ்சீங்கன்னா கடைசியில் நான் பேசுகிற அதே பேச்சு நீங்கள் எடுத்துப்பீங்க. அதுதான் கேரியர் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ. இந்த பகுதி விகுதி இந்த இது கேரியரின் கீழ் இன்டர்ஃபரன்ஸ் தொந்தரவு. இதை பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிக்னலோட தரம் அதிகமாகும். ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேரியர் பை தொந்தரவு, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா வகுத்தல்ல வந்து மொத்த வேல்யூ அதிகமாகும். அப்போ இது குறைவாக இருந்தால் தான் மொத்த வேல்யூ அதிகமாகும். அப்போ மொத்த வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அந்த குவாலிட்டி ஏற்கனவே நம்ம நார்மலாக இந்த தகவல் தொடர்பில் வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோன்னு பார்ப்போம். சிக்னல்னா ஒரு உண்மையாகவே நம்ம அனுப்புகிற அலை, அது வந்து கடந்து போகும்போது எவ்வளவு சத்தங்கள் அதெல்லாம் கலக்குது, அதுதான் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. அப்போ இந்த எஸ்என்ஆரோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும்.
அது எப்போ அதிகமாக இருக்குன்னா சத்தம் வந்து கம்மியாகும்போது, அந்த கலப்படம் என்ற சத்தம் வந்து கம்மியாகும்போது எஸ்என்ஆரோட மொத்த வேல்யூ அதிகமாகும். அப்போ நமக்கு சிக்னலோட தரம் அதிகமாகும். அதே மாதிரி தான் இங்கேயும் சிஐஆர் ரேஷியோட மொத்த மதிப்பு வந்து அதிகமாகணும். அது எப்போ அதிகமாகும்னா இந்த இன்டர்ஃபரன்ஸு கம்மியாகும்போது. அப்போ இந்த மொத்த வேல்யூ அதிகமாகும், நீங்கள் பெற்றுக்கொள்கிற சிக்னல் வந்து நல்ல தரமாக இருக்கும் அப்படின்றது தான் இது எடுத்துக்காட்டாக சொல்லுது. அடுத்தது முன்னாடியே நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சியை நம்ம திரும்ப திரும்ப அதிர்வெண் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அது திரும்ப திரும்ப எந்த அளவு பரப்பளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதிக முறை யூஸ் பண்ணணும். அடுத்தது கோர் சேனல் செல்லு. கோர் சேனல்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏஏஏ. அதுவும் அதில் கிடைக்கிற தொந்தரவுகளும் பற்றி எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும். அப்படின்னா கீப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சேனல். இப்போ ஏ டு ஏ அதிகமான இடைவெளியை நீங்கள் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும், அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏ டு ஏவும் ஏவும் 2 ஏ பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது கூட இருக்கிற ஏனல ஒரே மாதிரியான இருக்கிற சேனல்லேருந்து வர டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, when size of cell is same, அது கண்டிப்பாக கட்டாயமாக சைஸ் ஆஃப் செல் வந்து சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏ வந்து கம்மியாகவும் இன்னொரு ஏ வந்து கூடுதலாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா எதுவும் பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஏ டு ஏ. சரியா? அப்போது when the size of cell is same இருக்கும்போதும் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா சட்டமே ஏண்டும் ஒன்றா தான் இருக்கணும். இப்போ அதனால் வர சேனலை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது எப்போ ட்ரை பண்ணலான்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிட் பவர். அப்போ வந்து இந்த டிரான்ஸ்மிட் பவர்ன்றது என்ன, அந்த டவர் பேஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படை நிலையம், அது வந்து தன்னோட கட்டுப்பாடில் கொடுக்குற பவரை வச்சு தான் அந்த செல்லில் இருக்கிற யூசர்கள் எல்லாரும் அதை யூஸ் பண்ணி அவங்களோட கான்வர்சேஷன், அதாவது பேச்சை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அதுக்கான கண்டிஷன் என்னன்னா Q ஈக்குவல் டு D/R. இந்த Qன்றது என்னன்னா ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து இதுக்கு என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு D/R. Dன்றது என்னன்னா ஒரு இந்த ஏன்ற சேனலில் நடுவில் ஒரு பேஸ் அடிப்படை நிலையம் இருக்கு இல்லையா, இன்னொரு இடத்துல ஒரு ஏ இருக்கும், அந்த அடிப்படை நிலையம் இருக்கு இல்லையா, இதுக்கும் அதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டி. அடுத்தது ஆர். ஆர்ன்றது ரேடியஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற செல்லோட வடிவம் என்னன்னா ஹெக்ஸகன், அருங்கோணம். இந்த அருங்கோணத்தோட ரேடியஸ் என்னன்னா ஆர். ரேடியஸ்ன்றது ஆரம். ஆர். இந்த ஆரம் வந்து எல்லா இடத்துக்கும் இது ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இந்த நடுவில் இருந்து அந்த அருங்கோணத்தோட விளிம்புக்கு நீங்கள் எந்த பாயிண்டில் நீங்கள் அளந்து பார்த்தாலும் அந்த ஆறுன்றது ஒரே அளவாக தான் இருக்கும், இது மாறாது. அதனால் Q ஈக்குவல் டு D/Rன்னு சொல்கிறாங்க. இந்த ரேஷியோ, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சியை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கான வாய்ப்பாடு தான் Q ஈக்குவல் டு D/R. ஓகேவா? நெக்ஸ்ட், இது வந்து பர்டிகுலராக ஒரு ஹெக்ஸகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மொத்த வேல்யூ வந்து ஈஸியாக, ஏன்னா இந்த ஃபார்முலா ஏன் கொடுக்குறாங்க, இந்த வாய்ப்பாடு ஏன் கொடுக்குறாங்கன்னா நமக்கு டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆர் வேல்யூ ஈஸி. ஆர் வேல்யூன்றது ஒரே ஹெக்ஸகனை எடுத்துட்டு அதனோட ஆரம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது. டிசைன் இன்ஜினியருக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. அப்போ தெரியணுன்றதுக்கு இன்னொரு ஈஸி வாய்ப்பாடு கொடுக்குறாங்க. என்னன்னா ரூட் ஆஃப்
3n. ஸோ ரூட்டுக்குள்ளே 3 போட்டுட்டு என்னன்றது என்னன்னா ஒரு குழுவில் எத்தனை செல்லு இருக்குது. நார்மலாக மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே 7 தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய ஏரியா பரப்பளவு அப்படின்னா தான் என்னோட வேல்யூ வந்து 19 மாற்றுவாங்க. இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே 7 தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ √3n. ஓகே, அப்போ 3 × 7 வரும். அப்போ ஈஸியாக இருக்கும். √21. 3 × 7 21. இப்போ இந்த Q அப்போ எந்த ஒரு அமைப்பையும் நம்ம டிசைன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அப்போ அதுக்கு அடிப்படை இதுவே அடிப்படை சட்டமே வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒன்று வந்து முடிவு பண்ணிடணும் Qவோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குது? ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கலாமா, ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கலாமான்னா, ரொம்ப வேல்யூ கம்மியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுக்கு ஒரு பயனோ இல்லை பிரச்சனையோ இருக்குது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது Qனா அதுக்கும் ஒரு பிரச்சனையோ அதுக்கு ஒரு பயனோ இருக்குது. அதனால் ரெண்டும் இல்லாமல் அதை ஒரு ஆறுதலான ஒரு வேல்யூவாக எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு ரொம்ப கம்மி வேல்யூவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமாக கெப்பாசிட்டி கிடைக்குது. ஆனால் எப்போ அந்த Q வேல்யூ கம்மியாக இருக்குன்னா அந்த என்னோட வேல்யூ கம்மியாகும். ஏன்னா இது வந்து நேர்மறை ப்ரப்போர்ஷன். நேர்மறையாக இருக்கிறதுனால Q எப்போ கம்மியாகும்னா n கம்மியாகும். ஆனால் n கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அதிக அளவு கொள்திறன் அதிகமாகும். அதே சமயத்தில் திறமை வந்து கம்மியாகும். அந்த நுண்ணிய திறமைன்னு சொல்லுவாங்களே அது கம்மியாகும். அப்புறம் ரெண்டாவது அதிகமான அளவு Q எடுத்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற அலை வந்து நல்ல தரத்தோடு போய் ரீச் ஆகும், அது கிடைக்கும். அதனால குட் குவாலிட்டி டிரான்ஸ்மிஷன்னு சொல்கிறாங்க. இப்போது அதுக்கு இன்னொரு பயன் என்னன்னா லெஸ் இன்டர்ஃபரன்ஸு, அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த கலப்படம் வந்து கம்மியாக இருக்குது. ரெண்டுமே பயனுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதே சமயத்தில் ரொம்ப அதிகமான Qன்னு எடுக்கும்போது என்னோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ பரப்பளவு கம்மியாக இருந்ததுன்னா என்னோட வேல்யூ என்னோட மதிப்பை அதிகமாக எடுத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஒரு ஆறுதலான வேல்யூவாக Qக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் அதே இதுதான் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸு. ஏன்னா அட்ஜசன்ட்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். A to Aன்னு எடுத்தீங்கன்னா அது கோ சேனல், A to Bன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து அட்ஜசன்ட் சேனல். அட்ஜசன்ட் அப்படின்றது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆனால் கோன்றது என்னன்னா பேர்ஸ் வந்து சேமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஏலேருந்து பி, அந்த மாதிரி பியிலேருந்து சி எடுத்திங்கன்னா இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து அட்ஜசன்ட் சேனல். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் தொந்தரவு வந்து பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரீக்குவன்சி வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கும் இல்லையா? இப்போ ஏன்னு எடுக்கும்போது நீங்கள் 10K 9K எடுக்கிறீங்க, பின்னு எடுக்கும்போது 10Kலேருந்து ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் ஒரு சிக்னலை வந்து 9Kல அனுப்பும்போது 9க்கும் 10க்கும் ரொம்ப இடைவெளி இல்லை, அதனால அது பியில் போய் விழுந்துருச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா அதிர்வெண் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஏக்கு வர வேண்டிய அலை பிக்கு போய் விழுந்துருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைக்கிற அலை வந்து உனக்கு கிடைச்சதுன்னா அது தப்பு தான். ஒரு விஷயத்தில் தப்புனா அந்த மொத்த சிஸ்டத்தோட பயனும் அதனோட மதிப்பே வந்து குறையுது. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட், மொத்த மதிப்பே வந்து குறையுது. இதுக்கு காரணம் என்னன்னா இது நியர் ஃபார் எஃபெக்ட். இந்த நியர் ஃபார் எஃபெக்ட் என்ன அப்படின்னா நியர்பை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏயும் பியும் பக்கத்தில் இருக்குது. அப்போது அதான் நியர்பை டிரான்ஸ்மிட்டர்
கேப்சர்ஸ் த ரிசீவர் ஆஃப் திஸ் ரிசீவர். நீயும் நானும் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வர வேண்டிய சிக்னலை நீ எடுத்துடுற. அதுதான் நியர் ஃபார் எஃபெக்ட். அடுத்தது காஸ்ட் டியூ டு இம்ப்ராப்பர் ஃபில்டரிங். நான் இப்போ இதுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இம்ப்ராப்பர் ஃபில்டரிங்னா ஃபில்டர் பண்ணுறது வந்து கரெக்டான அளவு ஃபில்டர் பண்ணலைன்னா அப்போ அந்த சிக்னல் வந்து தப்பாக கிடைக்குது. அப்போ இந்த ஃபில்டரிங் வந்து யார் பண்ணுவா? இப்போ வந்து பொதுவாகவே நான் பேசுகிறேன், நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆண்டனா. இந்த ஆண்டனான்றது எனக்கும் இருக்கும். நான் அனுப்புகிறேன்னா அந்த ஆண்டனா அனுப்புது. நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆண்டனா ரிசீவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. மொத்தத்தில் ஆண்டனா இல்லாமல் நான் பேசவும் முடியாது, நீங்கள் ரிசீவ் பண்ணவும் முடியாது. அப்போ ஆண்டனா வந்து அதை சுற்றி இருக்கிற எல்லா அலையும் அது பெற்றுக்கொள்ளும். இதுவும் வந்து நம்ம தடுக்க முடியாது. ஆண்டனா வேலை அதை சுற்றி இருக்கிற அலை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும். அதை அப்போது பெற்றுக்கொள்ள எல்லா சிக்னலையும் உங்களுக்கு அனுப்புனா அது தப்பு. அப்போ என்ன பண்ணும்? உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து ஃபில்டர் பண்ணும், அதாவது பிரித்து எடுக்கும். பிரித்து எடுக்கும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் எந்த அலையை ரிசீவ் பண்ணணும், உங்களோட சிக்னலோட உங்களோட அலையோட அதிர்வெண் என்னன்றது அது அந்த அதிர்வெண்ணை மட்டும் உங்களுக்கு அனுப்பிட்டு மீதி எல்லாம் ஃபில்டர் பண்ணி வேஸ்ட் பண்ணி விட்டுரும். அப்படியே உங்களோட சரியான அதிர்வெண்ணை உங்களுக்கு அனுப்பலைன்னா அது இம்ப்ராப்பர் ஃபில்டரிங். அப்போ உங்களோட அலையை மட்டும் கரெக்டாக உங்களுக்கு அனுப்பலைன்னா அது தப்பு தானே. அப்படி அனுப்பலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், அதாவது கலப்படம் நடக்கும். ரெண்டாவது சேனல் அசைன்மெண்ட்டு. அடுத்தது கீப் த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பிட்வீன் ஈச் சேனல். இப்போ இந்த சேனல் அசைன்மெண்ட்டும் இந்த பாயிண்ட்டு கீப் த ஃப்ரீக்வன்சி இதுவும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது. அது என்ன மாதிரி தொடர்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து தொடர்ந்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஏக்கு வந்து 1 to 9 கொடுக்குறேன், பிக்கு வந்து 10 to 19 கொடுக்குறேன்னா இந்த 1 to 9ன்றத 1 உங்களுக்கு, 1 ஏக்கு, 2 பிக்கு, 3 சிக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் முடிஞ்சது 7 ஆகிடுமா, 7லேருந்து ஜி வரைக்கும் 7 ஆயிடுமா, அடுத்து 8 ஸ்டார்ட் ஆகுமா, திரும்பி 8 வந்து ஏக்கும், பிக்கு வந்து 9, சிக்கு 10 இந்த மாதிரி கொடுக்கணும். கரெக்டாக சும்மா நான் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அப்படியே 1 to 9 நீ வச்சுக்கோ, 10 to 19 அப்படி கொடுக்காம, அதாவது தொடர்ந்து கொடுக்காம இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னன்னா, 1 ஃபஸ்ட்டு ஏ கிடைக்குதா, அப்போ 2வது ரவுண்டில் 8வது கிடைக்குதா. அப்போ இந்த 1க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸுக்கு இடையில 7 கிலோ ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸு இருக்குது, அதிர்வெண் வேறுபாடு இருக்குது. ஆனால் அதே நான் வரிசையாக கொடுத்தேன்னா 1 2 வரிசையாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் அந்த தொடர்பு வந்து ரொம்ப வேறுபாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கு. சேனல் அசைன்மெண்ட் கீப் த ஃப்ரீக்வன்சி செப்பரேட், வேறுபாடை வந்து அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பவர் கண்ட்ரோல். நம்ம ஒவ்வொரு டவர்னு சொன்னாலே அது வந்து பேஸ் ஸ்டேஷன், அது ஒன்று வேற ஒரு பெரிய விஷயம் இல்லை. டவர்ன்றது பேஸ் ஸ்டேஷன், அதாவது அடிப்படை நிலையம். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அடிப்படை நிலையம் இருக்கும், ஒரு செல்லுக்கும் கண்டிப்பாக ஒரு அடிப்படை நிலையம் இருக்கும். அந்த அடிப்படை நிலையம் தான் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா யூசரோட பேச்சுக்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கு தேவையான பவரை கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த பவர் கண்ட்ரோல் ஃபார் ரெடியூசிங் இருக்கிறேன். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 50 வாட் பவர் தேவைன்னா 50 வாட் பவரை வந்து அந்த டவர் கொடுக்குது. சரி, கலப்படம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன நினைப்போன்னா, பவரை கூட்டிடுவோம். பவரை கூட்டுனா ட்ராவல் பண்ணுற அந்த பிரயாணம் பண்ணுற சிக்னலோட அந்த அலையோட திறமை வந்து அதிகமாக இருக்கும். திறமை அதிகமாக இருந்தால் இது வீக்கான நாய்ஸ், அந்த சத்தத்தைலாம் தன்னோட சேர்த்துக்க மறுக்கும் மீன்ஸ் அதை வந்து ஏற்றுக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பவரை வந்து அதிகப்படுத்துவோம். ஆனால் அப்படி அதிகப்படுத்தினா
ஆட்டோமேட்டிக்காக தன்னாலே அந்த ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுறத அனுப்புறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்குமான செலவு வந்து அதிகமாகும். ரெண்டாவது, உங்களோட மொபைலோட அந்த இது இருக்கு இல்லையா, கைபேசி இருக்கு இல்லையா, அதனோட பேட்டரியோட லைஃப் வந்து கம்மியாகும். ஏன்னா தேவைக்கு அதிகமான பவர் யூஸ் பண்ணும்போது அப்போ தன்னாலே உங்களோட பேட்ரி லைஃப் வந்து கம்மியாயிரும். அதே சமயத்தில் இன்க்ரீஸ்டு சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ, இது வந்து ஒரு விதத்தில் எஸ்ஐஆர் அந்த மதிப்பை இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாகி அந்த எஸ்ஐஆரோட வேல்யூவை வந்து மதிப்பெண்ணை வந்து அதிகமாக்கிறோம். அப்புறம் நான் கடைசியாக வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இந்த நியர் ஃபார் எஃபெக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ பார்த்தாலும் வரிசையாக கொடுக்காம கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த நியர் ஃபார் எஃபெக்ட்ன்றது வராது. இந்த நியர் ஃபார் எஃபெக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இந்த இன்டர்ஃபரன்ஸோட மொத்த தொந்தரவும் வந்து கம்மியாகும், அதனோட விளைவுகள் வந்து கம்மியாக இருக்கும். அது அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டு நான் வந்து என்ஷியர் ஈச் மொபைல் த ஸ்மாலஸ்ட் நெசசரி. என்னோட பேச்சு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு இந்த பவர் போதுன்னா அந்த பவரை மட்டும்தான் வச்சுக்கணும். சும்மா மற்ற காரணங்களை சொல்லிட்டு நான் இதை வந்து உனக்கு ரீச் ஆகும்போது திறமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பவரை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த பவரை வந்து அந்த தேவைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணால் இதனோட பின் விளைவுகள் இது. அதனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இது வந்து இந்த பவர் கண்ட்ரோல்ன்றது முக்கியமானது. அடுத்தது வந்து ட்ரங்கிங்கிறது அந்த டிரான்ஸ்மிஷன் டிராஃபிக் இருக்கு இல்லையா, நம்ம ரோடில் இருக்கிற டிராஃபிக் மாதிரி அதை எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த அளவை வந்து மெஷர் பண்ணுறது தான் டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கை மெஷர் பண்ணுறது வந்து திறமையாக இருக்கிற, அதாவது பெர்ஃபார்மன்ஸ், அதனோட பயன் எந்த அளவு இருக்குதுன்றதை யூஸ் பண்ணுறது கிரேட் ஆஃப் சர்வீஸ், ஜிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஓஎஸ்க்கு தேவையான பயன்கள் என்ன, அந்த பயன்பாடுகள் குறியீட்டுகள்லாம் என்னென்னா இந்த ஹோல்டிங் டைம் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ நேரம் பேசுகிற, இந்த லோடுன்றது மொத்த சிஸ்டத்தில் எவ்வளோ தூரம் கால் போகுது, அந்த ரெக்வஸ்ட் ரேட்டுன்றது எத்தனை பேர் எத்தனை காலை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க எத்தனை டைமுக்கு, அது இந்த மாதிரி அதுக்கான ஃபார்முலா அது 2 முறை இருக்குது. ஒன்று சேனல் இல்லை அப்படின்னா உன்னோட கால் பிளாக் ஆயிரும், அதுக்கான ஃபார்முலா எர்லாங் பி ஃபார்முலா. இன்னொரு சிஸ்டத்தில் வந்து தேவையான சேனல் இல்லைன்னா உன்னோட கால் வந்து க்யூவில் வைப்பாங்க. ஸோ க்யூவில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் டிலே ஆகுமே தவிர திரும்பி உனக்கு கால் கிடைக்கும். அப்போ கால் பிளாக்ஸ் டிலேடுன்னு சொல்லுவாங்க. இது மொத்த இதுக்கு எர்லாங் சி ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 சிஸ்டம் எர்லாங் பி அதில் வந்து கிளியராக ஆகிடும், கிடைக்காது. உங்களுக்கு சேனல் இல்லைன்னா உங்கள் கால் கிடைக்காது, அவ்வளோதான். அதுதான் எர்லாங் பி ஃபார்முலா. இது எர்லாங் பி ஃபார்முலா. எர்லாங் சி ஃபார்முலா டிலே ஆகி க்யூவில் வச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் எர்லாங் சி ஃபார்முலா. தேங்க்யூ.